ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் SS மியூசிக் எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஐ காட் இட் ஃப்ரம் ஹிம், மை ஹீரோ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. கேட்டிங்கல்ல இங்கே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண யார் உங்களுக்குன்னு என் பேர் சொல்லணும்னு சொன்னேன், ஆனால் அந்த பக்கமே பார்க்காம போயிட்டாங்க. ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அந்த டவுட்ஸ் இருக்கும். தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரி எனக்கும் அந்த டவுட்டு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஸோ இது எனக்கு அது ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி, யூனோ லைக் தமிழ் மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணாங்கன்ற அஷூரன்ஸ் மாதிரி நான் எடுத்தேன். நீ சுந்தரியான நான் சுந்தரனானு എനിക്ക് നിന്നെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. എനിക്ക് നിന്റെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. ഒരു വാരമാ? ഒരു വാരം தானா? ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. Let's welcome Vijay to the stage. விஜய்னு பேரை வச்சு மைக்கை கையில் பிடிக்கலன்னா எப்படி சொல்லுங்க, நெஞ்சில் குடியிருக்கும். இங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே தெரிஞ்சவங்க, அர்ச்சனாக்கா எல்லாருமே ஃப்ரண்ட் லைனில் இருக்கவங்க எல்லாருக்குமே விஷஸ். அண்ட் இங்கே நான் பார்க்குற எல்லாருமே ஊர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களோட தன்னம்பிக்கைக்கும் அப்புறம் உங்களோட தைரியத்துக்கும் என்னோடய அன்பான வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே மேடையில் வரணும். அதுக்காக இந்த ஷோ நடத்துகிற SS மியூசிக் அவங்களுக்கும் உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். என்ன அழைச்சதுக்கு முக்கியமாக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த டைமில் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண், அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சா யாருக்கு அந்த நன்றி? நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க. நைட்டு கடைசி பாத்திரம் வளக்கிட்டு அவங்க தூங்குறதுக்கு ஒரு 10:30, 11 ஆகிடும். ஏன்னா நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறந்தவன். ஸோ காலையில் ஆரம்பித்து வெடிக்காத்தால் திரும்ப நைட்டு 11 மணிக்கு படுத்து திரும்ப 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு கைண்ட் ஆஃப் 24/7 அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. மத்தியானம் எனக்கு தெரிஞ்சு அவங்க துணி காய போடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க தூங்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை ஸ்கூலில் படிக்க வச்சு என்னை ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது என் அம்மா ஃபஸ்ட்டு. சூப்பருங்க. ஸோ இந்த நேரத்தில் பியூட்டி ஐகான் அவார்ட் கொடுக்க நீங்க இங்க ரெடி. சோ அந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத பாத்துடலாமா? நிகிதா அவர்களுக்கு தி பியூட்டி ஐகான் என்ற விருதினை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது SS மியூசிக். உனக்கு பேமெண்ட்டே ஏறாதுரா இந்த மாதிரி போட்டீங்கன்னா. ஓகே, ஸோ நிகிதா நீங்கள் சொல்லுங்கள், பியூட்டி ஐகான் அவார்ட் ஃப்ரம் விஜய் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக அவர் கையால் வாங்கினதில்? ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் SS மியூசிக் எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஐ காட் இட் ஃப்ரம் ஹிம், மை ஹீரோ. அதனால இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலா. ஆனா நிகிதா ஏதோ அவார்ட் வாங்கிட்டு கால்ல எல்லாம் விழுற மாதிரி ஏதோ பண்ணீங்களே, பணிவு கூட வர்க் பண்றல அது அப்படிலாம் பண்ணு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா பாத்தீங்களா விஜய், நீங்க ஒரு மாதிரி இல்ல இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, நீங்க யாருக்கு அவார்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு. நான் சொல்லவே இல்லை, பக்கத்துல கல்யாணத்துக்கு போறேன்
அப்படியே சும்மா கூப்பிட்டாங்க வந்து கல்யாணத்துக்கு போனீங்கன்னு கூப்பிட்டாங்களா? மண்டபம் இருந்துச்சு பார்த்தேன் வாசல்லையே. பட் வந்து நீங்க வெளியில இந்த மாதிரியா ஒரு மாதிரி பணிவாளன் நீங்க சொல்லி குத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? சீச்சி அப்படிலாம் இல்லை. இல்ல அவங்க ரொம்ப ஆனால் நான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் கேட்டீங்கல்ல இங்கே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண யார் உங்களுக்குன்னு, என் பேர் சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் அந்த பக்கமே பார்க்காம போயிட்டாங்க. விஜய், இந்த இடத்துல திரும்ப கேட்குறோம், உங்களை இன்ஸ்பயர் பண்ண பெண் யார் இண்டஸ்ட்ரியில? நிறைய பேர் கஷ்டப்பட்டு மேலே வந்து எல்லாரும் வந்து இன்ஸ்பயர் பண்ணவங்க தான். கண்டிப்பாக இவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இவங்களும் ஒருத்தன். ஏதோ சொல்லி கொடுத்ததுக்கு சொல்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் இல்ல. ரெண்டு பேரும் இப்போ அடிச்சுக்கிறாங்களே, இப்போ ஆஃப் த ஸ்க்ரீன் எப்படிங்க இருப்பீங்க? இல்லை பயங்கரமாக வாயாடுவாங்க. இப்போ ரொம்ப நல்ல பொண்ணு. சூப்பர். ஸ்டேஜில் வந்து மேடை நாகரிகம் கழுதி தமிழோட உலகத்து. ஓகே. ஸோ நிகிதா, இங்கே தமிழ்நாடு பீப்புள் இங்கே நான் இருக்கிறதுனால ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ எந்த கேரளாலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி எங்களை ஒருத்தராக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ரிசப்ஷன், தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அந்த அன்பு. இல்லை ஆக்சுவலாக அதுதான் இந்த அவார்டு எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி கிடைச்சதுக்கு. ஏன்னா ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அந்த டவுட்ஸ் இருக்கும். தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரி எனக்கும் அந்த டவுட் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஸோ இது எனக்கு அது ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி, லைக் தமிழ் மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணாங்கன்ற அஷூரன்ஸ் மாதிரி நான் எடுத்துப்பேன். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே இருக்கிற கட்டின தமிழ் பையனை தான் கட்டுவேன்னு ஏதோ வெளியில் அப்படியெல்லாம் இல்லை. நல்ல பையனாக இருந்தால் அது தமிழாக இருந்தாலும் மலையாளியாக இருந்தாலும். நீங்கள் தமிழாக இருந்தால் ஓகேன்னு மட்டும் வைங்க. ஸோ செக்லிஸ்ட் மட்டும் இப்போ சொல்லுங்கள், என்னென்ன நீங்க எக்ஸ்பெக்டேஷன்? நீங்க டிராகன் படம் பாத்தீங்களா? அதுல வந்து அந்த ஹீரோயின் ஒரு செக் லிஸ்டா அப்படி டிக் பண்ணிட்டே வருவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ரெடி ஆயிருவாங்க. தமிழ்நாடு மக்கள் நம்மளுக்கு வந்து யாருமே தேவையில்லை. இண்டிபெண்டன்ட் விமன், we can live alone, we don't need to get married. காலத்தை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஒரு பசங்களாக சேர்ந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம், பசங்களே வேணான்ட்டீங்க. இப்படி பண்ணிட்டீங்களீங்க, நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நானாச்சும் அவார்டு கொடுத்துட்டு ஒழுங்காக டீசெண்டாக போயிருப்பேன். நீ அசிங்கப்படுறது என் பக்கம் வேற சேர்த்து வச்சு அசிங்கப்படுது. ஓகே, பட் இன்னைக்கு வந்து இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஃபன் எல்லாமே தாண்டி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்றைக்கும் பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் மாறல, ஓகே இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? இல்லை லைக் ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் ஐ திங்க் இப்போது 1980s இருந்த ஹீரோயின்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போது வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வி ஹாவ் லைக் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். யூடியூபாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் வி ஹாவ் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். அதை வச்சு பார்க்கும்போது லைக் இட்ஸ் பெட்டர் நவ். அதே மாதிரி இன்னும் பெட்டராக வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த அப்கமிங் இயர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். பட் தென் வி ஆல் வில் ஃபேஸ் சம் ஸ்ட்ரகிள். அது வந்து உமன் மட்டும் இல்லை, ஜென்ஸ் எந்த ஜெண்டராக இருந்தாலும் வி ஆல் வில் ஃபேஸ் சம் ஸ்ட்ரகிள் இன் அவர் லைஃப். ஓகே, விஜய் ஏதோ ரொம்ப நேரமாக சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. கடைசியில் ஜென்ஸ் நம்மளையும் சொன்னாங்க, சந்தோஷமாச்சு. ஆமாங்க, நல்ல வேலை ஆரம்பத்தில் வேணான்னாங்க, இப்போ கொஞ்சம் வேணும்னு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் உங்கள் ரெண்டு பேருக்கும் தனி ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது, கொலாபில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த கொலாபான ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? போத் விஜய் அன்னைக்கு தான் என்னன்னா, இது வரைக்கும் எங்களை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. என் ஃபேன்ஸ் நாங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அதே கைத்தட்டல், அதே ஒரு 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 பாராட்டு இப்போ வரைக்கும் குட் மார்னிங் குட் நைட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரசிகர்களுக்கும் பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே கோடான கோண்டி நன்றிகள். இன்னும் நிறைய உங்கள் மகிழ்விச்சிட்டே இருப்போம், அது மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறோம். சூப்பருங்க, தேங்க்யூ. ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் இங்கே நடந்திருக்கு. நிகிதா, நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து நான் வந்து மனம் தளர மாட்டேன். நான் வந்து அடுத்த கேரளா கேர்ள்ஸ் யார்கிட்டயாவது வந்து டார்கெட் பண்ண போகிறேன். அவங்க கிட்ட ஒரு 2 லைன் இப்போவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை ஒரு 2 லைன் அவங்க கிட்ட அன்பா சொல்லணும்னா எனக்கு மலையாளம்ல சொல்லி கொடுங்களேன். டீச் மீ மலையாளம். 2 லைன் டுவர்ட்ஸ் ஒரு கேரளா கேர்ள்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கம் டு ஆல் த கேரளா கேர்ள்ஸ். நான் ஏதாவது 2 லைன் சொல்லணும், நான் சொல்கிறத பார்த்து அவங்க இப்போவே டிஎம் பண்ணணும். அந்த மாதிரி நின்ன காணா நல்ல பங்கி உண்டு, என்ன காணா நல்ல பையன், நின்ன காணா நல்ல பையன், ஹாய் நின்னே காணா நல்ல பையன் உண்டு, நல்ல பங்கி உண்டு, நீ சுந்தரியான, நான் சுந்தரனானு സംസാരിക്കുന്നേ. நான் இதுக்கு நீ സുന്ദരിയാണ്. എനിക്ക് നിന്നെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. നീ എൻ്റെ അടുത്ത് എസ് പറഞ്ഞാൽ
നീ എന്ന് ടെസ്റ്റ് പറഞ്ഞാൽ എൻ്റെ അടുത്ത് യെസ് പറഞ്ഞാൽ ഒരേ നിമിഷം இங்கிலீஷே தெரியாது. നീ എന്തെടുത്ത് എസ് പറഞ്ഞാൽ ഞാൻ നിന്നെ പൊന്നുപോലെ നോക്കിക്കോളാം. ഞാൻ ഉണ്ണി പൊന്നു പോലെ ഞാൻ உங்களை நான் தங்கம் மாதிரி பாத்துக்கிறேன். ഞാൻ ഉണ്ണി തങ്കം പോലെ പാത്തു. അത് തമിഴിൽ சொல்லலாம், வந்து മലയാളത്തിൽ നിന്നെ ഞാൻ പൊന്നു പോലെ നോക്കിക്കോളാം. ഞാൻ നല്ല നോക്കിക്കൊള്ളാം. പ്ലീസ് മാരി മീ. ஓகேவா? தேங்க் யூ so much. யாரும் கல்யாணம் ஓகே பண்ண மாட்டாங்க இப்படி சொன்னா கரெக்ட்டா? ஓகே. மலையாளம் தான் கத்துக்கிறீங்க. ஓகே, அவங்க சொல்ற எஸ் உங்களுக்கு டெஸ்டா கேக்குதா? ஆமாங்க, அப்படிதான் கேக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு. பட் தேங்க்யூங்க. இதை வச்சு கண்டிப்பா நான் வந்து கல்யாண போட்டோ அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. கல்யாண போட்டோ. ஓகே. Yes, so thank you so much Nikita for joining. பியூட்டி ஐகான் அவார்டு உங்களுக்கு வழங்குறதுல SS Music ரொம்ப பெருமைப்படுது. நன்றி நன்றி நன்றி. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.